பேசாத ஒரு வரியும் பேச வைக்கும் அந்த ஆற்றல் பட்டது சினிமா. ஒரு கண்ணில் எல்லாம் நம்ம கண்ணில் எல்லாம் பார்க்குறோம், பளிச்சுன்னு பார்க்குறோம், லைட் போட்டு இருட்டில் பார்க்குறோம். இருட்டில் போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. கேமராவுக்கு அந்த சக்தி உண்டு. கண்ணுக்கு மேற்பட்ட சக்தி கேமராவுக்கு உண்டு. என்ன, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஒருத்தர் மூஞ்சில் ஊற்றுறோம், சக் 24 ஃப்ரேம்ஸ் முடிஞ்சு போச்சு, தண்ணி கொட்டிடுச்சு, அதை பார்த்துட்டோம். அதே சினிமாவில் ஒரு 48 ஃப்ரேம்ஸ் வச்சு ஸ்லோ மோஷனில் கொட்டினா இந்த தண்ணி இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் முகத்தில் போய் கொட்டுது. நெஜ கண்ணுக்கே கிடைக்காத விஷயத்தை காட்டக்கூடியது கேமரா. அப்படிப்பட்ட ஒரு சினிமா லேசுப்பட்டது கிடையாது. லேசுப்பட்டது இல்லைன்றத உறக்க சொல்கிறதுக்காக வராரு அண்ணா சிங்காரவேலு. எழில் நகரம், இயற்கை நகரம், தென்னை நகரம் என்ற சிறப்பு பெற்ற இந்த பொள்ளாச்சி நகரத்தில் கூடுதல் சிறப்பாக டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக உலகத்திலேயே மாட்டுக்கு கூட நன்றி சொல்லுகிற விழாவை கொண்டாடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், மாட்டுப்பொங்கல். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா தமிழன் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு கூட பொங்கல் வைக்கிறான்? ஒரே விஷயம், மாடு நமக்கு 5 பொருள் கொடுக்குது, பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம 5 பொருள் கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? மாடு நமக்கு கொடுக்குற 5 என்ன தெரியுங்களா? பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய். இந்த 5 மாடு நமக்கு கொடுக்குது. பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம என்ன தெரியுங்களா கொடுக்குறோம்? வயலில் விளைஞ்ச அந்த நெல்லை நாம் எடுத்துக்கிட்டு வைக்கோலை மாட்டுக்கு கொடுக்குறோம், நெல்லை அரைச்சி தவிட்ட மாட்டுக்கு கொடுக்குறோம், அந்த அரிசியை களைஞ்சி கழுநீரை மாட்டுக்கு கொடுக்குறோம், திரும்ப வடித்து வடிகஞ்சியை மாட்டுக்கு கொடுக்குறோம், சோறை இலையில போட்டு சாப்பிட்டுட்டு இலைய மாட்டுக்கு கொடுக்குறோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை மாட்டுக்கு கொடுக்குறோம், ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை மாடு நமக்கு கொடுக்குதுங்கிறதுனால தான் மாட்டுக்கே நன்றி சொல்லுகிற விழாவை கொண்டாடுகிற தமிழினம். அந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக என்னுடைய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பொள்ளாச்சியில் பேசுகிறதுங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாக நம்ம பேசுகிற தமிழ் தான் பேசினா கூட அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லாங், அது எல்லா இடத்துலையும் வேறுபடும். பொதுவாக தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தன் நேராக சென்னைக்கு போயிருக்கான். சென்னைக்கு போய் அங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் கீரை வாங்கலான்னு போயிருக்கான். ஒரு அம்மா கீரை விற்றுக்கிட்டு இருந்திருக்கு. நம்மளால விலை கேட்டிருக்கான். நம்ம கேட்போம்ல விலை, எப்படி கீரை அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா நல்லா கீரை, நீ எப்படி கீரை? அது இல்லைம்மா, எப்படி கீரை? நல்லா கீரை, நீ எப்படி கீரை? விடிய விடிய பேசியிருக்காங்களே தவிர கீரை விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. இது சென்னை தமிழ். நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரை தமிழ். மதுரையில் நமக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது கடன் கேட்டு பாருங்கள். ரொம்ப தெரிஞ்ச ஆள்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேளுங்க. கேட்டால் என்ன சொல்லணும்? ஒன்று தர்றேன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். பொதுவாக மதுரைக்காரங்கிட்ட கடன் கேளுங்க, தருவோம்ல, தருவியா தரமாட்டியா? இது மதுரை தமிழ். கொஞ்சம் நகர்ந்து திருநெல்வேலி பக்கம் போங்க. ஏன்னா திருநெல்வேலி பக்கம் வெளிநாட்டில் ஒன்றா வேலை பார்த்த நண்பருக்காக கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஒரு ஆள் போனான். பொதுவாக திருநெல்வேலி தமிழ் பார்த்தீங்கன்னா இலவு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. நலம் விசாரிச்சா கூட இலவு நல்லா இருக்கியாலே. நம்மால் கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுத்துருக்கான், கதவை தட்டி. அவன் வாங்கினவன் கேட்டிருக்கான், இந்த இலவு எப்பல்லேன்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இலவு இல்லையா கல்யாணம் ஏன் இருக்கான். அந்த இலவத்தான்லே கேட்குறான் இருக்கான். நீ கல்யாணத்துக்கே வர வேண்டாம், பத்திரிக்கை கொடுன்னு வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் இங்கே கொங்கு மண்டலத்தில் பேசப்படுகிற தமிழ் கோபமாக பேசினா கூட நமக்கு கோபம் வராதுங்க. கொங்கு தமிழ், கொஞ்சி தமிழை பேசுகிற இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி, நடுவர் அவர்கள், பொதுவாக திரைப்படத்தை துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நடுவர்களாக அமர்ந்திருக்காங்க. இன்றைக்கு நடுவராக இருக்கிறவருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே 21 வயசில் இயக்குனரான ஒரே தகுதி. ஏத்தாப்பில் வந்து பேசினார், சினிமாவெல்லாம் சமுதாயத்துக்கு வழி காட்டலை அப்படின்னு வந்து தாமரை செல்வன் பேசினார். அவர் ஒன்றும் விவேகானந்தர் இல்லை. பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அம்மா அன்னை தெரசா இல்லை. அடுத்து உட்கார்ந்துருக்கவர் ஒன்றும் புத்தர் இல்லை. அப்படியெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க அறிவுரை சொன்னாங்கன்னா அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். அவங்களும் சினிமா பார்க்குறாங்க, ஒரு படம் விடாமல் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபோனில் நீங்கள் செல்ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பாட்டு, சினிமா பாட்டு தான் வருது. பார்க்காத பார்க்காத
ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பேசலாங்க, மை கிடைச்சா எப்படி வேணால் பேசலாம், நியாயத்தை பேசணும், மனசாட்சிப்படி பேசணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி வேணால் மை கிடைச்சா பேசுகிறாங்க. ஆட்டோ ஓட்டவர் சுற்றி பேசுகிறார், பசையா அவர் ஒட்டாமல் பேசுகிறார், பேப்பர் போகிறவர் எடுத்தறிஞ்சு பேசுகிறார், அரிசி அவர் நொயின்னு பேசுகிறார், ஃபோட்டோகிராஃபர் டெவலப் பண்ணி பேசுகிறார், கிரிக்கெட் வீரர் ஓவராக பேசுகிறார், மெடிக்கல் வச்சிருக்கவர் சிறப்பாக பேசுகிறார். நாங்கள் 3 பேர் யதார்த்தத்தை பேச வந்திருக்கோம், அந்த 3 பேர் எதை வேணாலும் பேசலான்னு வந்திருக்காங்க. சின்ன நான் உனக்கு தெரிஞ்சுங்க, சினிமா என்பது இன்னைக்கு தமிழனுடைய வரலாற்றில் பிரிக்க முடியாத விஷயம்ங்க, பிரிக்கவே முடியாத விஷயம். இன்னைக்கு 100 வருஷ சினிமா இன்னைக்கு வரலாறு கொண்டாடுறோம் அப்படின்னா, இன்றைக்கு தமிழனுடைய ஒவ்வொரு சுக துக்கத்திலும் சினிமா இன்னைக்கு அசைக்க முடியாத நம்மளோட பின்னி பிணைந்து இருக்கு. மறக்க முடியுமா? நம்ம மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் வந்ததுங்க. நான் என்ன ஒரு குடும்ப பாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பாடம் இல்லையா? மொழின்னு ஒரு படம் வந்ததுங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள், பேச முடியாதவர்கள், அவங்களுக்கு கூட தன்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்த படம் மொழி இல்லையா? வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு படம். அதில் வடிவேல் பண்ணுற லூட்டியை நம்ம பார்த்து ரசித்தோம். ஆனால் வெற்றி கொடிக்கட்டுங்கிற படம் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? அக்கறைக்கு இக்கரை பச்சை, உனக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தாய் திருநாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் போய் ஏமாந்து நிற்காத, உன்னுடைய உழைப்பை படிப்பை நீ பிறந்த நாட்டுக்கே செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுத்த பாடம் இல்லையா வெற்றி கொடிக்கட்டு? அதை விடுங்க. வசனம் என்னமோ வசனத்தை பற்றி குறை சொல்கிறாரு. ஏய் எத்தனை படத்தில் ஏய் ஏங்க 45 வருஷத்துக்கு முன்னாள் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் எழுதின ஒரு வசனம் சொல்லட்டுமா? இப்போ சொல்லட்டுமா? 45 வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதின வசனம், நான் சாவதற்கு அஞ்ச மாட்டேன், ஆனால் காரணம் இல்லாமல் சாகவும் மாட்டேன். இன்னைக்கு சூர்யா பேசுகிற வசனத்தை கேட்டு நம்ம கை தட்டலையா? விஜய் பேசுகிற வசனத்தை கேட்டு நம்ம கை தட்டலையா? சூர்யா ஒரு படத்தில் அழகா சொல்லுவார், என்னால் முடியும் என்று சொன்னால் அது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்று சொன்னால் அது தலைகணம். கஷ்டப்பட்டு வேலை பார்க்காத, இஷ்டப்பட்டு வேலை பாருன்னு சொன்னது தமிழ் சினிமா வசனங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்ததுங்க. ஒரு தொழிலாளர்களுடைய இன்னொரு பக்கத்தை காட்டின படம் அங்காடி தெரு. பொதுவாக காதலில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த காதல் பிரிஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்க. அது காதலனுக்கோ காதலிக்கோ நாலா பக்கமும் பிரச்சனை வந்தால் அந்த காதல் உடஞ்சி போயிடும், பிரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்காடி தெரு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த காதலுக்கு பிரச்சனைகள் அதிகமாக அந்த காதல் இன்னும் நெருக்கமாகுங்கிற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தானா இல்லையா? சாட்டைன்னு ஒரு படம் வரலையாங்க? ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த பாடம் இல்லையா சாட்டை? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்கிறத கேட்குறோம்? பொதுவாகவே இளைஞர்களுக்கு எதை சொல்கிறோமோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பண்பு இருக்குது. பூக்களை பறிக்காதே அப்படின்னு எழுதி போட்டால் ஒருத்தன் பூக்களை தானே பறிக்கக்கூடாதுன்னு வேரோட பிடுங்குறான். இங்கே எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு எழுதி போடுங்க, எச்சு தானே துப்பக்கூடாதுன்னு வாய்க்குள்ள வர விட்டு வாந்தி எடுக்கிறான். இங்கே விளம்பரம் செய்யாதீர்கள் அப்படின்னு எழுதி போடுங்க, அப்பவும் விட மாட்டான், பெயிண்டை கலக்கிட்டு விளம்பரம் பண்ணுறான். இங்கே விளம்பரம் செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள், அப்பவும் கவலைப்படல, அப்பவும் பெயிண்டை கலக்கிட்டு விளம்பரம் பண்ணுறான். இங்கே விளம்பரம் செய்தால் அப்படின்னு அருவாள் படம் போட்டிருந்தார் பாருங்க, நம்மால் கவலையப்படலை, அப்பவும் பெயிண்டை கலக்கிட்டு இங்கே விளம்பரம் செய்யலாம் என்று தான் வந்தேன், நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்த காரணத்தால் விளம்பரம் செய்யாமலே போகிறேன்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்கு பேசாமல் விளம்பரத்தை பண்ணிகிட்டே போயிருக்கலாமே. ஆக இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மொழி அப்படி தானே சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கி சினிமாவை மொத்தமாக நீங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி இல்லை. சினிமாவில் சொல்லுகிற செய்தி இன்றைக்கி நாசுக்கான விஷயத்தை தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் நடிகர்கள் எத்தனை பேர் ரத்த தானம் செய்கிறாங்க, எத்தனை பேர் உடல் தானம் செஞ்சுருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் உடல் தானம் செய்யலையா? இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை விழிப்புணர்வு விளம்பரங்கள்லையும் நடிகர்கள் தானங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலியோ சொட்டு மருந்து போடணும்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு சினிமா நடிகர் தானே வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, சினிமா குறை சொல்லுவீங்களே. நான் சொல்கிறேன், உலகத்தில் எல்லாம் குறை. அப்படி பார்த்தா எதில் நியாயம் இருக்குது? நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுனா எதை சரின்னு சொல்ல முடியும்? உலகத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்குது காலங்காலமாக. இன்றைக்கா ஒரே ஒரு செய்தி நிறைவாக சொல்லட்டுங்களா? நடந்த சம்பவம். நான் திருநெல்வேலி பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இரவு 2 மணிக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஒரு 4-5 பேர் தான் பஸ்ஸில் இருந்தோம். திடீர்னு ஒரு 15 பேர் பஸ்ஸை மறைச்சா எல்லார் கையிலையும் அருவாள் இருந்தது. அந்த கிராமத்தில் ஏதோ ஜாதி சண்டை நடந்திருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியல. பஸ்ஸுக்குள்ளே வந்தவன் எல்லார் கையிலையும் அருவாள் இருக்குது. கரெக்டாக ஒருத்தன் என் கழுத்துக்கு நேரம் அருவாளை வச்சான். நான் தூங்கிட்டு இருக்கேன், கழுத்துக்கு நேரம் வச்சு என்ன ஜாதி அப்படின்னா, திடீர்னு நைட்டு 2 மணிக்கு கேட்டால் என்னத்து சொல்கிறது? என்ன சாதின்னா, ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் விட்டவன் போல இருக்கு. என்ன சாதினா, அப்போ ஆரை வேதனை பிக்காம பண்ணி ஞான் ஒன்றும் பறஞ்சிட்டில்லா, அஞ்சனும் ஆர்க்கெங்கில் வேதனை உண்டாக்கிங்க எலிக்கு பேதம் உண்டுன்னு. மலையாளியான்னு கேட்டால் ஆமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளின்னு நம்பியிருக்கான எவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பான்.
தமிழ்நாட்டில் தான் வேற மொழியை பேசி தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கூட சினிமாவில் சொன்னாங்க. சினிமாவில் தான் எல்லாத்துக்கும் சொன்னான். மனிதனும் போர்வையில் மிரட்டுது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா, இனி யாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒன்று, இதை நெசந்தா மனசுல என்ன, பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமியை புதுசா பண்ணு, அட சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா, அட உன்னைத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். இன்னைக்கு சினிமான்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை பேருக்கு மகாத்மா காந்தியினுடைய தியாகம் தெரியும்? கர்ம வீரர் காமராஜருடைய தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை பேரையும் சினிமா கொண்டு வந்து காட்டுனுச்சுங்க. இப்படி தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய வரலாறுன்னு சொல்லி கொடுத்தது சினிமா. எத்தனை பேர் வெளிநாடை பார்த்துருக்கோம், எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கோம், மலேசியா போயிருக்கோம், துபாய் போயிருக்கோம், அமெரிக்கா போயிருக்கோம். ஆனால் அத்தனை நாட்டில் உள்ள சிறப்பையும் கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னால் 2.5 மணி நேரத்தில் சினிமாவில் காட்டுறாங்களே, இது சிறப்பு இல்லையா? உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு 2 கையிலையும் ஆஸ்கார் விருதை வாங்கி வச்சுட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னேன் ஏஆர் ரகுமான் நம்முடைய உலகத்தினுடைய உன்னத மனிதனாக, தமிழனுடைய அடையாளமாக உலகத்துக்கு காட்சி அளித்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆக ஒட்டுமொத்தமாக சினிமா என்பது சமுதாயத்துக்கு எப்போதுமே நல்லது செய்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சுட்டி காட்டலாம். அப்படி நீங்கள் சொல்கிற தவறுகளெல்லாம் நீடித்து நிலைக்காது. அது காலப்போக்கில் அதுவாகவே காணா போயிடும். நல்ல விஷயங்கள் எப்போதும் நிலைக்கும். சினிமா என்பது 100 ஆண்டு அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த சினிமா நம்மோடு இருக்கும் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை தாருங்கள். அவர்கள் 1000 சொல்லலாம், அவர்கள் 1000 சொல்லலாம், 1001 தான் பெருசு. எங்களுக்கே தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இனிய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.